ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. வணக்கம், நான் வந்து Deena. வெல்கம் பேக் டு Deena's Kitchen. இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் இருக்கலாம்? காஞ்சிபுரத்தில் இருக்கோம். காஞ்சிபுரத்தில் இப்போ நம்ம வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தீபாவளி பலகாரம் அதிரசம் தான். காஞ்சிபுரம்னா கோயில். ஒவ்வொரு கோயிலில் போனீங்கன்னா எந்த கோயிலில் போனாலும் அதிரசம் இல்லாத இருக்காது. நாங்கள் எங்கள் முறையில் அதிரசம் செஞ்சுருக்கிறோம். எங்கள் அதிரசத்தை நிறைய பேர் விரும்புகிறாங்க. நம்ம அதிரசம் சொல்லும்போது வந்து ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும், ஒரு ஒருத்தர் கைப்பக்கம் இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி பார்க்குற அதிரசம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வேறு பக்கம். நாங்கள் செய்கிற அதிரசம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதில் வந்து நாங்கள் ஜீரக சம்பா ரைஸ்லேருந்து நாங்கள் செய்கிறோம். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது. அந்த வாசனை வருதுன்றதால நாங்கள் அந்த சீரக சம்பாவை கண்டினியூ பண்ணாருங்க. வெல்லம் வந்து இந்த மாதிரி இந்த கலரிஷில் இருந்ததுன்னா அதிரசம் பார்வைக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நார்மலாக ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பைசஸ் பவுடர் யூஸ் பண்ணாங்க. ஜாதிக்காவை நெய்யில் வறுத்து அதை வந்து அந்த தூளை ஆக்கி அதை வந்து போடுறோம். சரி, இது போட்டோம்னா அப்படியே சும்மா அப்படியே மணக்கும், மனம் பிரமாதமாக வரும். அது மட்டும் இல்லை, மைதா யூஸ் பண்ணுறாங்க. மைதாவும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? மைதா மாவு போட்டால் அதிரசம் தட்டும் போது நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஓகே, நல்லா புஷ்னு சார், நல்லா பூரி மாதிரி வந்துச்சு. ஒரு பொண்ணு நேரம் வர சொல்ல இந்த டைமில் எடுத்துட்டு நம்ம அதை சேர்த்துலாம். நீங்கள் எப்படி வச்சு அமுக்குவீங்களா? அப்படி எடுத்துட்டு நாங்கள் வந்து கட்டை வச்சு ஐத்து மட்டும் இந்த ஜார்னி வச்சு தான். சரி, எண்ணெய் வந்து இந்த மாதிரி அது மாலை ஷைனிங் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி ஆயில் மொத்தம் வந்துச்சு பாருங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். இந்த மாதிரி யூனிக்கான விஷயம் எடுத்துட்டு போகிறோம். வாங்க, இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தர பிறகுனா திரு குப்புசாமி. அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார். என்னுடைய கேட்ரிங் பேர் அச்சு கேட்ரிங். நான் ஒரு 15 வருஷமாக பெரிய கேட்ரர்ஸ் கிட்டலாம் வேலை செஞ்சுருந்தேன். நான் வந்து இப்போ தனியாக வந்து ஒரு 3 ஆண்டுகளாக இங்கே தனியாக கேட்ரிங் பண்ணுறேன். இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிற சில கேட்ரர்ஸு, வேலூர், வாலாஜா இந்த இடத்துல இருந்து சில கேட்ரர்ஸ் எல்லாம் வந்து எங்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. வாங்க, அவரை போய் மீட் பண்ணலாமா? ரியலி வெரி குட் ரெசிபி. நான் கஷ்டப்பட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன். வாங்க, அவரை போய் மீட் பண்ணலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான ஐட்டங்களை சொல்கிறேன். வெல்லம் வந்து 3 கிலோ எடுத்துக்கிறீங்க. வெல்லம் 3 கிலோ எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற பச்சரிசி மாவு வந்து 3,600, சுமார் 3.5 கிலோலேருந்து 3,600. மைதா 100 கிராம். அதுக்கப்புறம் நெய் ஒரு 100 கிராமு. ஏலக்காய் ஒரு 10லேருந்து 20 கிராமு. ஜாதிக்காய் வந்து ஒரு சிட்டிகை. எண்ணெய் ஃப்ரை பண்ண தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வெல்லம் நல்லா இருக்கான்னு பார்க்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெல்லத்தை வந்து ஒரு கண்ணாடி டம்பரில் என்ன பண்ணால் கரைச்சி வச்சிடணும். கரைச்சி வச்சுட்டு ஒரு 1/2 hour போச்சு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கோட்டிங் வந்துடும். அந்த மாதிரி கோட்டிங் வந்தால் அது வந்து பாகுக்கு சரியாக வராது. பாகு சரியாக வராது, நல்லாயிருக்கும். ரெண்டாவது, வெல்லம் வந்து இந்த மாதிரி இந்த கலரிஷில் இருந்ததுன்னா அதிரசம் பார்வைக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருப்பாகாது இருக்கும். கருப்பு வெள்ளமாக இருந்தாலும் டேஸ்ட்டு இருக்கும், பட் பார்வைக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி வெல்லம் வந்து இந்த கலரில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ரைட், இப்போ ஆரம்பிச்சலாமா? சரி, ஓகே. இப்போ நாம் இதை வந்து இந்த பாத்திரத்தில் சரி, ஓகே, கொட்ட போகிறோம். 3 கிலோ வெல்லத்துக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இது வந்து வெல்லம் வந்து கரையணும். சரி, வெல்லம் கரைஞ்ச உடனே தட்டில் சரி தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். அதில் விட்டு போகணும். அது வந்து அதில் வந்து கரையெல்லாம் கெட்டியாக இருந்ததுன்னா அப்படியே கரையாத ஒன்றா போகாத அப்படியே நிற்கும். அப்படி நின்றுதுன்னா அது வந்துச்சுன்னா தான் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். சரி, டன். எனக்கு அந்த ஸ்டேஜ் வரும்போது எனக்கு காமிக்கிறீங்களா? அந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, ஃபைன். இப்போ பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. தண்ணியில் கொஞ்சம் விட்டு பார்த்துட்டு அது வந்து ஒன்றா சேர்ந்ததுன்னா இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு காமிக்கிறீங்களா அந்த பக்கம், அந்த கரண்டியில் எடுத்து காமிக்கிறீங்களா? அந்த வெல்லம் வந்து நல்லா கொதிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கெட்டியாக இது மாதிரி வரணும். இந்த மாதிரி வரணும். ஆமாம், சரி, ஓகே, ஃபைன். இது நல்லா கெட்டி ஆகிடுச்சு. கெட்டினா ரொம்ப இருக்கிற கெட்டிலாம் இல்லை. அந்த கரண்டியில் எடுத்து விடும் போதே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நல்லா இறங்குது. ஓகே, நல்லா உருண்டை வந்து இதான் பக்குவம். ஓகே, இப்போ இதே இந்த வெள்ளை இந்த இது காமிச்சிருக்கீங்களே, இதுதான் பக்கம் சொல்கிறீங்க. இப்போ இதுவே வந்து கொஞ்சம் அதிகமாக குக் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்?
பாவு இறுகி போச்சுன்னா ஸ்மெல்லும் இருக்குங்க. பாவு இறுகி போனோன்னே அதுக்கப்புறம் அதசமும் சரியாக வராது. அது வந்து அப்படியே கெட்டியாக இருக்கும், பொறப்பொறையாக இருக்கும், அது பொறப்பொறப்பாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது வந்து நம்ம மாவை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வெள்ளத்தில் வந்து ஏதாவது டிஃபால்ட் இருந்ததுன்னா அதில் வந்து கல் மண் இருக்க வாய்ப்பு உண்டு. அதை வந்து நம்ம வடிகட்டிடுறோம். வடிகட்டிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம மாவை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. அடுத்தது வந்து நம்ம இந்த அரிசி மாவை எடுத்து இதில் கொட்டி கலர் போடுறாங்க. இது வந்து ஜீரக சம்பா அரிசி மாவு. பச்சை அரிசி கொஞ்சம் கழுவிட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போதே அரைச்சி எடுத்தாந்து இதில் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண பண்ணுறீங்க. இப்போ நான்லாம் வந்து வீட்டில் வந்து பண்ணும்போது ரேஷன் கல்லேருந்து அரிசி வாங்கி அதுக்கப்புறம் போட்டு பண்ணி பழக்கம். இப்போ நீங்கள் வந்து இது ஜீரக சம்பா போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல மணக்கும் சுவை இருக்கும். ஜீரக சம்பா சுவை அதிகமாக யாரும் யூஸ் பண்ணது காரணம்னா இது விலை அதிகன்றதுனால இதை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நாங்கள் இதை யூஸ் பண்ணால் சுவையாக இருக்குன்றதுக்காக நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஓ, இதான் ரீசனா? ஆமாம். ஓகே, ஃபைன். இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்க அரிசி ஜீரக சம்பா ரைஸை? ஊற ஜஸ்ட் ஒரு 1/2 hour. அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் அதை ஆற விடும். அதுக்கப்புறம் அரைச்சிடுவோம். சரி, அரிசி மாவு போடலாமா? அரிசி மாவு போடலாம் சார். இது வந்து கலர்னா என்னால் கலர் கொஞ்சம் என் கை கொஞ்சம் சரியாக வராது. அதனால் நம்ம தம்பி அரியை கூப்பிடலாமா? அவர் கூப்பிடலாம். சரி, ஓகே. அவர் கூப்பிட்டு கலர் சொல்லி வச்சிடலாம். ஓகே தான். அண்ணா வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. 12 வயசுலேருந்து இந்த தொழிலில் இருக்கார் அவர் முறுக்கு சுத்தினாலும் கரெக்டாக இருக்கும். இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு கருத்து தருவார். நல்ல விஷயம். இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உப்பு போடும்போது கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துன்னு வாங்குவாங்க, அன்னைக்கு உப்பு போட்டுருவாங்க. எவ்வளோ உப்பு போடுறாங்கன்னு தெரியாது. இவர் பக்கத்தில் உட்கார வச்சு குட்டி கற்று தருவார். ஓகே. இவர் வந்து ஒரு கொஞ்சம் பேர் உருவாக்கியிருக்காரு. இப்போ என்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் இவரால் உருவாக்கப்பட்டவங்க தான். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணுறது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எப்படி சார்? எல்லாரும் நல்லா இருக்கு. நல்ல விஷயம். இப்போ மாவு போடலாமா? மாவு போட்டுடலாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மைதா மாவு எடுத்து வச்சதை கொஞ்சம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மைதா மாவு எதுக்காக போடுறீங்க? எதுவும் போட்டு பார்த்தது இல்லை, என்ன காரணம்? மைதா மாவு போட்டால் அதர்சம் தட்டும் போது நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஓகே. அதனால் மைதா மாவு போட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். நிறைய போட மாட்டோம், கொஞ்சமாக போடுவோம். அதை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்தது வந்து ஏலக்காய் தூள் நான் போடுவேன். ஏலக்காய் போட்டுடலாம். அதை போடலாம். அது ஒரு 5 கிராம் 20 கிராம். சரி, ஓகே. போதும். இது வந்து ஜாதிக்காய் தூள். இதை என்ன பண்ணுவோம், ஜாதிக்காய் வாங்கி நெய்யில் வறுத்துருவோம். நெய்யில் வறுத்து மிக்சியில் போட்டு நல்ல பவுடர் ஆக்கி வச்சுப்போம். இது ஜஸ்ட்டு ஒரு 2 சிட்டிகை 3 சிட்டிகை அவ்வளோதான். இவ்வளோ தான் போடுவோம். இது போட்டோம்னா அப்படியே சும்மா அப்படியே மணக்கும் பிரமாதமாக வரும். ஆனால் எனக்கு வந்து இது ஃபஸ்ட் அனுபவம். இது மாதிரி அதிரசம் பண்ணும்போது மைதா மாவு வந்து 3 கிலோக்கு வந்து இவ்வளோ போகிறதும் அப்புறம் ஜாதிக்காய் போடுறதும் இது ஃபஸ்ட் அனுபவம். இது ஜாதிக்காய் போட்டு நீங்கள் வாசனையை பாருங்கள். வாசனையை பார்த்த பிறகு அது உங்களுக்கு அதோட விஷயம் தெரியும். சரி, ஓகே. ஜாதிக்காய் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு. இப்போ இப்படி கொஞ்சமாக போடணுமா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான், இல்லைன்னா அது ஒரு ஐடியா கெட்டி ஆகிடுச்சின்னு வச்சிங்க அவர் கலர்றது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அதர்சம் தட்டுறதும் கஷ்டமாக இருக்கும். நம்ம இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலர் நமக்கு அதோட லெவல் தெரிஞ்சிடும். இந்த அளவுக்கு கெட்டி இருந்தால் போதும், டைட்னஸ் இவ்வளோ இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளணும். ஓகே, டன். ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளும் போது நல்லா மிக்சிங் ஆகும். ஓகே. மொத்தமாக போட்டோம்னா மிக்சிங் சரியாக ஆகாது. நீங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பல்க் பண்ணும்போது சில விஷயங்களை ஃபாலோ பண்ணது ஆகணும். இந்த தீபாவளிக்கு குறைஞ்சது நாங்கள் ஒரு 50 கிலோ வெள்ளத்துக்கு மேலே பண்ணுவோங்க. எத்தனை? சுமார் ஒரு 2000 பீஸுக்கு மேலே போடுவோம். 2000 2500 பீஸுக்கு மேலே போடுவோம். அவ்வளோ போடுவோங்க. அப்போ எனக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறீங்களா? மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணினே இருக்கிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோங்க. சரி, நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் அது என்ன ஸ்டேஜ் வருது சொல்லி. மாவை இந்த டைமில் நல்லா தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் மாவை மாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. நல்லா இருக்கும். கட்டி இல்லாமல் அந்த அரிசி மாவு கட்டி இல்லாமல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஓகே. நெய் போடணும். நெய் போட்டு கிண்டிட்டு இறங்கிட வேண்டியது. நெய் எதுக்காக சார் போடுறோம்? இந்த மாவை இன்னைக்கு கிளறி வச்சுட்டு
குறைஞ்சது ஒரு நைட்டு விட்டுட்டு மறுநாள் தான் நாங்கள் போடுவோம். அப்போ தான் அது ஊற தான் டேஸ்ட்டு வரும். இந்த நெய் போடுறதுனால எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். உங்கள் அனுபவத்துலனா நெய் வந்து நாங்கள் டேஸ்ட்டுக்கு தான் போடுறோம். டேஸ்ட்டும் வாசனையும் வாசனையும். சரி, போடலாமா நெய்யே? போடலாம். ஸோ இது மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணி கடைசி ஸ்டேஜில் தான் வந்து நெய் போடணும். கடைசி நெய் போடணும். நெய் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஓகே. இப்போ இந்த மாவு பக்குவத்தை காமிக்கிறீங்க எனக்கு. இன்னொன்று இது மாதிரி நான் உட்காந்து பண்ணுறேன், அவர் நின்று பண்ணுறேன்னு தப்பாக இருக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது கலரும் போது நின்று தான் பண்ண முடியும், உட்காந்து செய்ய முடியாது. அது வந்து நின்று வந்து பண்ணும்போது தான் வந்து நல்லா கலர முடியும். ரைட்டு. அது ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து கொடுத்து பண்ணணும். ரைட்டு. சரி, இதான் பக்குவம். கரெக்டான பக்குவம் வந்து மாவு கரெக்டாக இருக்குது. ஓகே, ரைட்டு. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அது ஆஃப் பண்ணி இறக்கி மூடி வச்சிடணும். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த அதிரச மாவில் நாங்கள் வந்து சுட முடியாது. நாங்கள் ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி ரெடி பண்ணணும், இதோட அனுபவத்தை தெரிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது வந்து இங்கே மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இதான் ஏன் இது எப்போ ரெடி பண்ணீங்க? இது நாங்கள் நேற்று ரெடி பண்ணது. நேற்று ரெடி பண்ணது. இப்போ இதெல்லாம் சுட போகிறோம். இதெல்லாம் சுட போகிறோம். ஆமாம். ஓகே, தட்டி கொடுப்பாங்க, நம்ம சொல்லலாமா? ரைட். சரி, இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கடாயை வச்சு ஆயிலை ஊற்றி ஹீட் பண்ணோம். அதுக்கப்புறம் இதுங்கிட்ட வருவோம். கடாயை ஏற்றிட்டோம், எண்ணெயை ஊற்றியாச்சு, கோல்டு வின்னர் எண்ணெயை ஊற்றியாச்சு. சரி. இப்போ அடுத்தது வந்து மாவை எடுத்து தட்டி ஜார்னியில் வச்சு அதில் எண்ணெயில் முக்கணும். கீழே ஒரு சின்ன பேப்பர் வச்சுக்கிறாங்க, வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எண்ணெயை வச்சு லைட்டாக தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணுறாங்க. இதுதான் பக்குவமா? ஆமாம் சார், அவ்வளோதான். ஓகே, நான் ஒன்று தட்டி தருவோம் உங்களுக்கு. சரி, ஓகே. போடும்போது எண்ணெயோட சூடு தன்மை வந்து எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும்? மிதமான சூடு தான் இருக்கணும். மிதமான சூடு நம்ம போட்டு ஒரு 10 செகண்டில் அந்த அதிரசம் வந்து மேலே வரணும். வெந்துடுச்சு. அடுத்தது இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு இன்னொரு சைடு திருப்பி நல்லா புஷ்னு சார், நல்லா பூரி மாதிரி வந்துச்சு. ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் சரி, ஆயில் அது மேலே போட்டுன்னே இருக்கணும். ஓகே. போட்டிங்கன்னா அந்த பொண்ணு நேரம் வந்துடும். பொண்ணு நேரம் வர சொல்ல இந்த டைமில் எடுத்துட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி வச்சு அமுக்குவீங்களா? எடுத்துட்டு நாங்கள் வந்து கட்டை வச்சு அழுத்த மாட்டோம், இந்த ஜார்னி வச்சு தான். சரி. இந்த எண்ணெய் வந்து இந்த மாதிரி அது மாலை ஷைனிங் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி ஆயில் மொத்தம் வந்துச்சு பாருங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். அப்போ இதையும் போடுங்க. இதே மாதிரி தான் நம்ம எண்ணெயில் போட வர வர அந்த எண்ணெயை தள்ளி நேரம் அது மேலே. ஓகே, மேலே அந்த பூரி புரியுற மாதிரி பூரி புரியுற பாருங்க. அப்படி போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு அப்படி வருது பாருங்க. உங்க ஆங்கிள் சொல்லுங்க. அதிரசம்னா இது இப்படிதான் இருக்கணும், இப்படி பண்ணா அதிரசம் வராது, அப்படி எதனா விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். நம்ம பாகு எடுக்கிறது தண்ணியில விட்டு பார்த்து தான் எடுக்கணும். நம்ம நிறைய பேர் அது மாதிரி செக் பண்ணி எடுக்க மாட்டாங்க. நாங்க தண்ணியில விட்டு அந்த வெல்லம் சேர்ந்த உடனே தான் அதுக்கப்புறம் தான் ஏலக்காய் தூள், நெய் எல்லாம், அரிசி மாவு எல்லாம் போட்டு அது மாதிரி கிண்டுவோம். அது மாதிரி ரெண்டாவது வெள்ளத்தை செக் பண்ணது, ஃபர்ஸ்ட் வெல்லம், ரெண்டாவது இந்த பாகு செக் பண்றது, மூணாவது மாவு வந்து கரெக்டான இருக்கணும். ரொம்ப டைட்டாக அதிகமாக போட்டு கலட்டாலும் சரி ஸ்வீட் இருக்காது, மாவு டைட் ஆகிடும். மாவு கரெக்டான அளவு இருக்கணும், கரெக்டான அந்த கெட்டி பதம். இப்போ மாவு பேர்த்து கையில் பார்த்தீங்களா நீங்கள், அந்த மாதிரி பதம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ இது மாதிரி எடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்து அவ்வளோதான். இது மாவு அந்த பக்குவம் எடுக்கிறது தான், பாவு எடுக்கிறது தான். அப்போ நம்ம சாப்பிட்டு போகலாமா? தாராளமாக சாப்பிட்டு பார்க்கலாம் சார். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் போனால் கொஞ்சம் லைட்டாக மேலே முறுமுறு சாஃப்டாக இருக்கும். மறுநாள் ஃபுல்லாகவே சாஃப்ட் ஆகிடும். சாப்பிடும். அதாவது அவர் சொல்கிற மாதிரி அந்த தன்மை வந்து மேலே பார்த்தா லைட்டாக முறுமுறு இருக்குது, உள்ள சாஃப்ட்னஸ் இருக்குது. அதே டைமில் இனிப்பு தன்மை கரெக்டான இனிப்பு, அதிகமான இனிப்புலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி அதிரசம் சாப்பிடும்போது ஒரு 2 அதிரசம் சாப்பிடலாம் சொல்லி ஆசைப்படுவீங்க. அப்போது நீங்கள் ஒரு 3 சாப்பிடலாம், 4 சாப்பிடலாம் சொல்லி ஆசை வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி சுவையாக கொடுக்கும்போது எல்லாரும் நம்மளை வாழ்த்துவாங்க. காசு குத்து வாங்குறது, அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு நல்லா இருக்குதுன்னா எல்லாரும் வாழ்த்துவாங்க. அதுவே நமக்கு புண்ணியம். நல்ல விஷயம் சொன்னீங்க. தீபாவளி வருது,
இந்த மாதிரி அதிரசம் செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னா எங்களை வாழ்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள்லாம் பட்டாசு வெடிக்கும் போது ஜாக்கிரதையாக வெடிங்க, சேஃபாக தீபாவளி கொண்டாடுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல ஒரு அதிரசம் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்தீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எனக்கு இந்த மாதிரி அதிரசம் யாராவது கேட்டாங்கன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? சார் எங்கள் கேட்ரிங் பேர் அச்சு கேட்ரிங். என் பேர் குப்புசாமி. 79C SVN பிள்ளை தெரு, அது வந்து புத்தேரி தெருன்னு சொல்லுவாங்க, காஞ்சிபுரம். நாங்கள் அதிரசம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பலகாரங்கள் செய்கிறோம். அதிரசம் இல்லாத கை முறுக்கு, முள்ளு முறுக்கு, தேன்குழல் முறுக்கு, தட்டை, ரிப்பன்னு, இன்னும் பல வகையான ஐட்டங்கள் நிறைய செய்கிறோம். ஸ்வீட்ஸு எல்லாம் செய்கிறோம். என்னோடய செல் நம்பரை வந்து 7904184488. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக நிதானமாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உங்களோட அனுபவங்கள், எப்போ ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் சொந்தமாக எப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிங்க, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப பெரிய நன்றி. நன்றி சார். நன்றி. எல்லா மக்களுக்காக நன்றி. நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். சாரோட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சி நிற்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி நிற்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.